ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆகவும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 100லேருந்து 150 கிராம் இருக்கும். அதை அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து அது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். லைட்டாக சாஃப்டான பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி மசால் பொடி எல்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன மசால் தூள் வேணும் அப்படின்னா, மஞ்சள் தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரானை அந்த மசாலாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட லைட்டாக அந்த தக்காளி வெங்காயம் கூட வதக்கிட்டு, அதுக்கடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரானை சேர்க்கணும். இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும் அந்த ப்ரான் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மசாலாவில் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேங்காய் கூட சீரகம், மிளகு, சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து உப்போட அளவு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் குக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகும். அந்த எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற ஆற இன்னும் நல்லா திக்காகும். நம்மளோட ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலை தூவி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.